அதி சீக்கிரத்தில் வரப்போகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. மீண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை ஏன் தாமதிக்கிறது என்ற ஒரு முக்கியமான காரியத்தை எங்களோடு கூட நான் பாரத்தோடு கூட பேச விரும்புகிறேன். தொடர்ந்து வேதத்தில் இணைந்திருங்கள், முழுவதுமாய் இந்த வீடியோவை பாருங்கள் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு ஒரு முன்னுரையாக ஒரு வேத வசன பகுதியை வாசித்து விட்ட பிற்பாடு இதனுடைய காரியத்துக்குள்ளே நாம் போக போகிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3ஆம் வசனம்: முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்வார்கள். 9ஆம் வசனம்: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது, 100க்கு 100 உண்மை. ஆனாலும் அவருடைய வருகை தாமதிக்கிறது ஏன் ஆண்டவர் இன்னும் டிலே பண்றார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் வந்து சொல்வார்களாம். என்ன சொல்லுவார்கள்? அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பது ஒரு பெரிய வாக்குத்தத்தம். வேதத்துல அநேக ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் உண்டு. அதுல பிரதானமாய் முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படுவார்கள். கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கடைசி நாட்களில் பரியாசம் பண்ணி, இதோ அவர் வருவார் என்று சொன்னாரே, ஏன் இன்னும் வரவில்லை என்று சொல்லி கேலி பண்ணுவார்களாம், பரியாசம் பண்ணுவார்களாம். ஏன் இப்படி சொல்வார்கள் என்றால், அந்த நாட்களிலே, அப்போஸ்தலருடைய நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் கடைசி காலத்தில் இருந்தோம் என்பதை அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக ஒருவரை வாழ்த்தும் போது மாரநாதா என்று சொல்லி வாழ்த்தினார்கள். அது எதை காட்டுகிறது என்றால், நம் கடைசி நாட்களில் கடைசி காலங்களில் இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். வேதாகமத்தின் நாட்களிலே கடைசி காலம் என்றால் இப்பொழுது யோசித்து பாருங்கள், கடைசி நிமிடங்களில் இருக்கிறோம். அதனால அப்போது இயேசு வருவார் என்று சொன்னாங்களே, ஏன் இன்னும் வரவில்லை, அது பொய் என்று சொல்லி அநேகர் வேதத்தை அறிந்தவர்கள் கூட இயேசுவின் வருகை மறுதலித்து போனவர்களாக, அவர் வருகை வந்து சமீபமாய் இல்லை, அவர் வரப்போகிறதா இல்லை என்பதாக இன்றைக்கு பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்துல நாம் பார்க்கும்போது அருமையான தேவ பிள்ளைகளை, எத்தனையோ அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேதத்தில் பல அடையாளங்களை ஆண்டவர் சொன்னார். அந்த அடையாளங்கள் ஆல்மோஸ்ட் 90%, 90% நிறைவேறி விட்டது. ஆண்டவர் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை, அத்திமரத்தை கவனித்து பாருங்கள் என்று சொன்னார். இஸ்ரவேல் நாட்டை கவனித்து பாருங்கள் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, நோவா காலத்தில் நடந்தது போலவே இந்த காலத்திலும் நடக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். கடைசி காலத்தை குறித்து பேதுரு சொல்லும் போது லோத்தை பற்றி பேசியிருக்கிறார். இப்படி ஆண்டவர் பல உதாரணங்களை சொல்லி அவர் வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அவருடைய வருகை ஏன் தாமதிக்கிறது என்றால், 3 முக்கியமான காரியங்களை சொல்லி நான் இந்த பதிவை முடிக்க போகிறேன். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது, சுவிசேஷம், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அதுதான் முதல் அடையாளம், முக்கியமான அடையாளம் என்று சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அத்தனை அடையாளங்களும் நிறைவேறிவிட்டது. ஆனால் குறிப்பிட்ட சில அடையாளங்கள் நிறைவேறவில்லை. அதிலே முக்கியமான ஒன்றுதான், இந்த கடைசி காலத்திலே சுவிசேஷம் எல்லா இடங்களில் பரவ வேண்டும். இதை குறித்து ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்: ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். ராஜ்யத்தின் சுவிசேஷம், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு, அவர் நமக்காய் கிரியை செய்திருக்கிறார். சிலுவையிலே நமக்காய் முடித்த அந்த காரியத்தை, தேவனுடைய நீதியை சுவிசேஷத்துல ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கிலும் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதாவது ஆண்டவர் எல்லாரையும் கிறிஸ்தவர்களை ஆக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் எல்லாருக்கும் சுவிசேஷம் போய் சேர வேண்டும் என்பதாக மிக தெளிவாக ஆண்டவர் இந்த கடைசி காலத்தை குறித்து அவர் பேசியிருக்கிறார். ஆனால் இப்போது இந்த உலகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு சுவிசேஷம் பரவி கொண்டிருக்கிறது என்பது 100க்கு 100 மறுக்க முடியாத ஒரு உண்மை.
ஆனாலும் சில எல்லைகளில், சில இடங்களில், சில பட்டணங்களில், சில தேசங்களில் இன்னும் சுவிசேஷம் பரவவில்லை. அதனால நான் விசுவாசிக்கிறேன், இந்த சுவிசேஷம் 8 திசை எங்கும் பல இடங்களில், இன்னும் அறிவிக்கப்படாத இடங்களில் அறிவிக்கப்பட வேண்டும். இன்னும் காட்டுவாசிகள், மலைஜாதி மக்கள், இவர்கள் மத்தியில சுவிசேஷம் பரவ வேண்டும் என்பதாக ஆண்டவர் இந்த வார்த்தையில நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். இந்த பொறுப்பை கர்த்தர் நம் கையில தான் ஒப்பு கொடுத்திருக்கிறார். எனவே தேவ பிள்ளைகளாக நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை தாமதமா இருக்காது. சீக்கிரமா இந்த அடையாளம் நிறைவேறும். சீக்கிரமா அவர் வரப்போகிறார். இன்றைக்கு இந்த காலநிலை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு வெதர்ல, கிளைமேட்ல எத்தனையோ மாற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக மிக சமீபமாய் தான் இருக்கிறார். ஆனாலும் அவருடைய சுவிசேஷத்தை குறித்து அவர் அக்கறை உள்ளவர். சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மறுபடியும் முதலில் வாசித்த வசனத்துக்கு வருவோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் ஒரு நாளும் இருக்க மாட்டார். ஆண்டவர் தம்முடைய வாக்குகளை அவர் நிறைவேற்றுகிற தேவன். வேதம் தேவனை பற்றி சொல்லுகிறது, பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அவர் வார்த்தைகள் ஒன்றும் தரையில விழவே விழாது. அத்தனையும் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். வேதத்துல நாம் விசுவாசிக்கிறோம், நடைமுறையில எத்தனையோ வார்த்தைகளை நம்புகிறோம், எத்தனையோ வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறோம். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. கண்கூடாய் அதை பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர் வருகிறார் என்ற அந்த வாக்கு தத்தத்தை குறித்து ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார் என்றால், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறாராம். அருமையானவர்களே, ஆண்டுடைய உள்ளம் பாருங்க, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் நோவா பேழைக்குள்ள எப்படி 8 பேர் காக்கப்பட்டார்களோ, அன்றைக்கு நோவா பிரசங்கித்தார், மழை வருகிறது, வெள்ளம் வருகிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு நாம் பிரசங்கிக்கிறோம், இயேசு உங்களுக்காக மரித்தார் என்று. ஆனால் எத்தனை பேர் அதை ரெஸ்பாண்ட் பண்றாங்க? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க? அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால், மறுபடியும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது எப்படியாவது என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா, எப்படியாவது கர்த்தருக்குள் வரமாட்டார்களா, சபைக்குள் சேர மாட்டார்களா என்று தேவன் விரும்பி அதை பொறுமையோடு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் உலகத்தார், துன்மார்க்கர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றே தேவன் எதிர்பார்க்கிறார். அவர்கள் அறியக்கூடாது என்பதை தேவன் கருத்துள்ள தேவனா இருக்கிறார். படியேற்பார் காலத்துல எசேக்கியேல் புஸ்தகத்துல அவர் சொல்லுகிறார், துன்மார்க்கனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, துன்மார்க்கன் சாவை அவர் விரும்புவதில்லை. அது நிமித்தம் தான் ஆண்டவர் அவர் வருகை குறித்து தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் என்றால் அநேகர் ஆயத்தமாகவில்லை. விசுவாச துரோகம் நேரிட்டு கொண்டிருக்கிறது. விசுவாசத்துல அநேகர் தனிந்து போய் கெடுக்கிறார்கள். இந்த உண்மையும் நாம் மறக்க முடியாது. ஏனென்றால் இப்போது இருக்கிற சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய தேசத்துல எடுத்துக்கொண்டாலும் உலகத்துல எடுத்துக்கொண்டாலும் பாவம் மிக மிக பெருகி கொண்டே இருக்கிறது. ஆணுக்கு ஆண் திருமணம் செய்து கொள்கிற காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்ணுக்கு பெண் திருமணம் செய்து கொள்கிற காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை குறித்து சட்டமே வந்திருக்கிறது. அந்த சட்டத்தை அநேகர் ஆமோதித்திருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறபடினால இயேசு சுவாமி இன்றைக்கு வருவாரானால் அநேகர் கைவிடப்படுவார்கள். அதனால நான் விசுவாசிக்கிறேன், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், யாரும் கெட்டு போக கூடாது, விசுவாசத்துல உறுதியா இருக்க வேண்டும், ஆயத்தமா இருக்க வேண்டும். முக்கியமாக ஆயத்தமா இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகை தாமதமாகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு நாளும் தாமதிக்கிறவர் அல்ல. ஆனா சில நல்ல நோக்கத்துக்காக இன்னும் கொஞ்சம் லேட்டா போலாம், இன்னும் கொஞ்சம் தாமதம் பண்ணலாம் அப்படின்றதாக ஆண்டவர் நல்ல நோக்கத்திற்காக அவர் தாமதிக்கிறார். ஆனால் சீக்கிரம் வருவார். வாசல் அருகே அவர் நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்போ அவர் உள்ள கால் எடுத்து வைப்பார் என்று தெரியாது. இயேசுவின் வருகை மிக சமீபமா இருக்கிறது. தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை தியானிங்கள், வேத வசனத்துல நிலைத்திருங்கள், வேத வசனத்துக்காக வைரக்கமாறுங்கள், இயேசுவின் வருகைக்காய் ஆயத்தப்படுங்கள், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் இந்த வரங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.